அன்பர்களே, இன்று மார்கழி முதல் நாள். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்பது கீதாச்சாரியானுடைய வாக்கு. அதனாலே இன்றைக்கு நாம் கோகுலம் நவமோகன கிருஷ்ணர் திருக்கோவிலுக்கு செல்வோமா? புதுடில்லியிலிருந்து ஆக்ரா செல்லும் ரயில் பாதையில் உள்ள மதுராவிலிருந்து 8 கல் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோகுலம். கண்ணனின் பாலப்பருவ லீலைகள் நடந்த இடம்தான் கோகுலம். திருவாய்ப்பாடி என்பர். யசோதை இளம் சிங்கமாக, மாடு மேய்க்கும் கோவிந்தனாக பாலலீலைகள் நடத்தியது இங்குதான். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் என்றெல்லாம் திருப்பாவையிலே கோதநாச்சியார் கண்ணனுக்கு முகவரி தருவாள். அது இந்த கோகுலத்தில்தான். இத்தலம் பற்றி ஸ்ரீமத் பாகவதம் உட்பட பல நூல்கள் எடுத்துரைக்கின்றன. இங்கு யமுனை நதி ஓடுகிறது. இங்குள்ள கோகுல் என அழைக்கப்படும் பகுதியே கோகுலம். இங்குள்ள பழைய கோகுலத்தில் ஒரு ஆலயம் உள்ளது. இங்கு நந்தகோபர், யசோதை, பலராமர், தொட்டில் கிருஷ்ணர் ஆகியோர் உள்ள சன்னதிகள் உள்ளன. இந்த விக்கிரகங்கள் மரத்தினால் செய்யப்பெற்றவை. கண்ணன் வளர்ந்த இடம் என்பதால் ஆண்டாள் சீர்மல்கும் ஆய்வாடி செல்வச் சிறுமீர்கள் என்று பாடினர். இங்கு தினமும் ஆட்டமும் பாட்டும் கூத்தும் கொண்டாட்டமுமாக திகழ்ந்தது என்பதை பெரியாழ்வார் உரியை முற்றத்து உருட்டி நின்று ஆடுவார், நறுநை பால் தயிர் நன்றாக தூவுவார் என்று பாடுகிறார். இந்த கோகுலம் அமைதி தவழும் ஆரண்யம் போல் திகழ்கிறது. பெரியாழ்வார், ஆண்டாள், திருமங்கையாழ்வார் ஆகிய மூவரும் 22 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளனர். இந்த ஆயர்பாடியை சேவிப்பவருக்கு செல்வ வளம் பெருகி நிற்கும் என்பது ஐதீகம். சிறைச்சாலையில் தேவகி மைந்தனாக பிறந்த கண்ணன் இந்த ஆய்ப்பாடியில் உள்ள நந்தகோபர் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட நாள்தான் நந்த உற்சவம் என்று கொண்டாடப்படுகிறது. ஜன்மாஷ்டமிக்கு மறுநாள் இந்த விழா இங்கு நடைபெறுகிறது. கண்ணன் கோகுலம் வந்த செய்தியை கேட்டு இந்த ஊர் மக்கள் ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பி நாரணன் எங்குற்றான் என்பார் என பெரியாழ்வார் குறிப்பிடுவார். 108 திவ்ய தேசங்களிலே 72வது திவ்ய தேசம் இந்த தலம். ஹேமகூட விமானத்தின் கீழ் உள்ள கருவறையில் நவமோகன கிருஷ்ணன் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். கோவிலுக்கு அருகே யமுனா நதி ஓடுகிறது. கிருஷ்ண ஜெயந்தி இங்கு சிறப்பாக நடைபெறும். ருக்மணி, சத்யபாமாவிற்கு தனி சன்னதிகள் உள்ளன. இந்த பெருமானை ரசோ வைகை என வேதம் கூறுகிறது. கிருஷ்ணனுக்கு இந்த பெயர் பொருந்தும். எனினும் அவனது கோகுல வாசத்திற்கே சாலவும் பொருந்தும். பூதகியை கொன்றதும், கன்றுகளை மேய்த்ததும், குருந்த மரங்களை முறித்ததும், கோபியர்கள் சிற்றில் சிதைத்தலும் இந்த ஆய்ப்பாடியாகிய கோகுலத்தில் தானே. கிருஷ்ணரின் பாலலீலைகள் நிகழ்ந்த இந்த இடத்தையே ரசபாவனையில் பெரியோர்கள் மூழ்கியுள்ளனர். ஆண்டாளும் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் என்று பாடினார். சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் கோகுலம் நவமோகன கிருஷ்ணனின் திருவடிகளை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.